இந்த புதிய கல்விக் கொள்கை திட்டத்தை கொண்டு வந்தப்போ எல்லா மாநிலங்களும் ஏத்துக்குச்சு. ஆனா நம்முடைய முதலமைச்சர் மட்டும் ஏத்துக்க மாட்டேன்ட்டார். ஏன்னா இந்த புதிய கல்விக் கொள்கையில திருப்பி எப்படியாவது இந்திய தமிழ்நாட்டுக்குள்ள திணிக்கணுங்கிற முயற்சியில ஈடுபட்டு இருக்கிறாங்க. மீண்டும் சமஸ்கிருத மொழியை தமிழ்நாட்டுக்குள்ள எப்படியாவது திணிக்கணும்னு அந்த புதிய கல்விக் கொள்கையில அந்த அம்சங்கள் இருக்கு. மீண்டும் குலக்கல்வி திட்டத்தை எப்படியாவது தமிழ்நாட்டுக்குள்ள திணிக்கணும்னு புதிய கல்விக் கொள்கையை ஏத்துக்க சொல்றாங்க. ஒன்றிய அரசு நம்ம கட்டிருக்கக்கூடிய வரி பணத்தை பிரிச்சு நமக்கு கொடுக்கணும். கல்வி நிதியா மட்டும் தமிழ்நாட்டுக்கு ஒவ்வொரு வருஷமும் 2500 கோடி கொடுக்கணும். ஒன்றிய அரசு பிரிச்சு கொடுக்கணும். ஒன்றிய பாஜக அரசு பிரிச்சு கொடுக்கணும். ஆனா தமிழ்நாட்டுக்கு மட்டும் சென்ற வருடத்துக்கு கொடுக்கல. ஏன்னு கேட்டீங்கன்னா சொல்லிட்டாங்க, புதிய கல்விக் கொள்கை ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க, கொடுக்க முடியாது, ஏத்துக்கிட்டா கொடுக்குறோம்னு சொல்லி மிரட்டி பார்த்துச்சு ஒன்றிய அரசு. ஆனா நம்முடைய முதலமைச்சர் சொன்ன தெரியுமா, நீங்க புதிய கல்விக் கொள்கை மூலமாக மீண்டும் இந்திய திணிக்க பாக்குறீங்க, சமஸ்கிருதத்தை கொண்டு வர பாக்குறீங்க. 2500 கோடி இல்ல, நீங்க 10,000 கோடி கொடுத்தாலும் என்னைக்கோ தமிழ்நாட்டுக்குள்ள நான் புதிய கல்விக் கொள்கையை அனுமதிக்க மாட்டேன், என் தமிழ்நாட்டு மக்கள் மீது அனுமதிக்க மாட்டேன்னு சொல்லி இன்னைக்கு சட்ட போராட்டத்தை நடத்திட்டு இருக்கிறது நம்முடைய தமிழ்நாடு அரசு. அன்றைக்கு மட்டுமல்ல, இன்றைக்கும் இந்தி திணிப்பை தமிழ்நாடு எதிர்க்கும். ஏன்னா இது பேரறிஞர் அண்ணா அவர்கள் பற்ற வைத்த தீ, தலைமுறை தலைமுறையாக பரவி கொண்டிருக்கக்கூடிய தீ. இன்னைக்கு அண்ணா வழியில, கலைஞர் வழியில தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஆட்சி நடத்திட்டு இருக்கிறார்.